பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் போற்றி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திருவடிவம் வரு தருவடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும். உருவடிவம் படிமுடி வடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். உருவாகி இங்கெழுதாய் இந்த தமிழூரில் வந்தன்றி நீ அமர்ந்தாய். தானாக உருவாகி இங்கெழுதாய் இந்த தமிழூரில் வந்தன்றி நீ அமர்ந்தாய். தேனாலும் பாலாலும் நீராட்டுவோம் தேனாலும் மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்றதையா தேரினிலே. நீ அமர்ந்து இருக்கின்ற ஊரினிலே வந்து தீயறிகின்றதையா தேரினிலே. தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே தாயமர்ந்திருக்கின்றாள் அருகினிலே சாவருகின்ற
வெற்றிக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா வெற்றிக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா பன்றிக்கு பால் கொடுத்த பரமசிவன் நீ பாவைக்கு உயிர் கொடுத்த பெரிய சிவன் பன்றிக்கு பால் கொடுத்த பரமசிவன் நீ பாவைக்கு உயிர் கொடுத்த பெரிய சிவன் இன்றைக்கும் எமக்காக எழுவாயா இன்றைக்கும் எமக்காக. வணக்கம். நாங்கள் இப்பொழுது மாதகல் சம்பல்துறை கடற்கரையிலே இந்து சமுத்திரத்தின் இந்த தொடுகரை பரப்பிலே சம்புநாத ஈஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சம்புநாத ஈஸ்வரர் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம் புராதன ஆலயங்களில் மிக முக்கியமான ஒரு ஆலயமாகும். நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட இந்த ஆலயம் இந்த கடற்பரப்பிலே மிக உள்பகுதியிலே அமைந்திருந்ததாக நம்பப்படுகின்றது. ஆனால் காலப்போக்கிலே கடல் அலைகள் கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த ஆலயம் அழிவடைந்து பின்னர் அந்த தொடுகரையிலே நாங்கள் ஒரு ஆலயத்தை பரிபாலித்து இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். நரசிங்க சித்தர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுவாமியார் இங்கே இருந்து இந்த ஆலயத்தை பரிபாலித்து கொண்டு வருகின்றார். இந்த ஆலயம் மிக புராதன ஆலயங்களில் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் இங்கே தினந்தோறும் பல இந்து அடியார்கள் சிவ தொண்டர்கள் வந்து தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய தொன்மையையும் இந்த ஆலயத்தினுடைய பெருமையையும் இந்த புராதன சின்னங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கின்ற இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்து மகா சபை, சிவதொண்டர் அமைப்பு மற்றும் சிவமங்கையர் கழகம், சிவத்தமிழ் மானுடவியல் கழகம் போன்ற பல அமைப்புகள் சேர்ந்து இந்த ஆலயத்தை தற்பொழுது ஒரு புனிதமான பிரதேசமாக மாற்றியமைக்கின்ற அரும்பெரும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் நாங்கள் பல சமூக ஆன்மீக சமூக பணிகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தை ஒரு மையமாக வைத்து நாங்கள் பல ஆன்மீக சமூக பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் முதல் கட்டமாக நாங்கள் இந்த ஆலயத்திலே ஒரு 21 அடி உயரமான சிவபெருமானுடைய எங்கள் சமயத்தினுடைய முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுடைய 21 அடி உயரமான ஒரு பிரமாண்ட சிலை ஒன்றை நாங்கள் இங்கே நிறுவி இருக்கின்றோம். எங்களுடைய மக்களினதும் எங்களுடைய உறவுகளினருடையதும் ஒரு ஒத்துழைப்பின் அடிப்படையிலே நாங்கள் இந்த சிலையை இங்கே நிறுவி இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த சிலை குறிப்பாக ஒரு ஆன்மீக எங்கள் மக்களுக்கு அழிந்து குறிப்பாக எங்களுடைய ஈழத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மதம், எங்களுடைய மத சின்னங்கள், எங்களுடைய மத பண்பாடு கலாச்சாரம் போன்றன ஒரு பின்னடைந்து கொண்டு செல்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே இந்த பிரதேசத்தை மையப்படுத்தி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக ஆலயங்களை மையப்படுத்தியதாகவே மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த சிவனுடைய சிலையை ஒரு ஆன்மீக தலத்திலே அமைத்திருக்கின்றோம். தினந்தோறும் இங்கே வந்து தியானங்கள் செய்வதற்குரிய நாங்கள் ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்கப்பாலே நாங்கள் இந்த பிரதேசத்திலே 2000 வரையான பனம் விதைகளை நாட்டியிருக்கின்றோம். இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கற்பக தெருவாகிய பனைமரத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த பிரதேசத்திலே பனம் விதைகளை நாட்டியிருக்கின்றோம். அதற்கப்பால் இங்கே இந்த சவுக்கு மரங்கள் போன்றவற்றை நாட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு மேலாக நாங்கள் இந்த சிவன் சிலைக்கு அருகாமையிலே ஒரு சிறிய ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து இந்த பனம் உற்பத்தி பொருட்களை நாங்கள் இங்கே வைத்து விற்பனை செய்வதற்காக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், இளம் பெண்கள் போன்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கமாக பனம் உற்பத்தி இந்த பிரதேசத்திலே இலகுவாக கிடைக்கக்கூடிய பனம் ஓலை மற்றது பனம் பழம் போன்றவற்றை வைத்து நாங்கள் இந்த பிரதேசத்திலே உற்பத்திகளை செய்து அதை இந்த மக்களுக்கு விற்பனை செய்வதற்கான நாங்கள் ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த வகையிலே இந்த பணிகளிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவோம். இந்த பணிகள் குறிப்பாக நாங்கள்
இந்த சிவன் டிவி சிவன் தொலைக்காட்சியூடாக நாங்கள் எங்களுடைய இந்த பணிகளை புலம்பெயர் உறவுகளுக்கு வெளிக்காட்டுவதில் நாங்கள் இந்து மகாசபை, சிவதொண்டர் அமைப்பு, சிவமங்கையர் கழகம், சிவத்தமிழ் மானுடைய கழகம் போன்ற அமைப்புகள் பெருமை அடைகின்றன. இந்த பிரதேசத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக ஆன்மீக சமூக பணிகளை முன்னெடுப்பதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது ஈழத்தினுடைய ஒரு புராதன ஆலயமாகிய இந்த சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் இருந்து நாங்கள் அனைத்து மக்களிடமும் மிக அன்பாகவும் பணிவாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி. எல்லாம் வல்ல இறை சிவனை நினைந்து கொண்டு இந்த எங்களுடைய இந்த சம்புநாதேஸ்வர திருத்தலத்திலுள்ள 21 அடி உயரமான சிவபெருமான் சிலை மூன்றலில் இருந்து கொண்டு சிவன் டிவி அன்பர்களுடன் இந்து மகாசபையினுடைய வழிகாட்டலிலே சிவதொண்டர் அமைப்பினாலும் சிவமங்கையர் அமைப்பு, சிவத்தமிழ் மானிட விடியற் கழகத்தினால் ஆற்றப்பட்டு கொண்டிருந்த ஆன்மீக சமுதாய பணிகளை உங்களோடு சிந்திக்க விளைகின்றோம். அந்த வகையிலே மருத்துவர் நந்தகுமார் ஆகிய நான் இந்து மகாசபையினுடைய பொதுச் செயலாளராக பணிபுரிந்து வருகின்றேன். அந்த ரீதியிலே எங்களுடைய அமைப்பினுடைய சகோதர உப அமைப்புகளாகிய சிவதொண்டர் அமைப்பினால் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சிவபெருமான் சிலையினுடைய திருவுருவத்தையும் நீங்கள் இங்கே தரிசித்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே எங்களுடைய குருவாக இருக்கின்ற சித்தரையா நரசிங்க சித்தரையாவினுடைய வழிகாட்டலிலே ஆடி பிறப்பன்று இந்த சிவபெருமான் சிலைக்கு நாங்கள் அத்திவாரம் இடப்பட்டு இன்று நீங்கள் காணுகின்ற அழகிய இந்த கம்பீரமான மனதை கவர்கின்ற பக்தி ரூபமான இந்த சிவபெருமான் சிலையை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இதற்காக சிவதொண்டர்கள் தங்களுடைய உழைப்பையும் நிதியையும் ஏனைய பங்களிப்புகளையும் செலுத்தி இந்த இதை சமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே இதற்கு உதவி கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுவதோடு இன்னும் இந்த சிலையினுடைய பூர்த்திக்கு உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த சிலையினுடைய செயற்றிட்டங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற பொருளாளர் சிவானந்தன், உபதலைவர் பொன்ராசா ஆகியோர் இதை பற்றி மேலதிகமாக குறிப்பிடுவார்கள். அதுபோல சிவத்தமிழ் மானிட விடியற் கழகம் சார்பாக சிவானந்த மகர்ஷி நிலையத்தினுடைய செயலாளர் அவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் வன்னிநில பிறப்பிலும் கிழக்கு மாகாணத்திலும் எங்களுடைய யோகாசன கலையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த ரீதியிலே இளம் பிள்ளைகளுக்கு, அறநறை பிள்ளைகளுக்கு அந்த செயற்றிட்டத்தை போதித்து வருகின்றார். அதேபோல எங்களோடு இப்போது இணைந்து கொண்டிருக்கின்ற பன்னிசையிலே தேர்ச்சி பெற்றிருக்கின்ற விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் பாடசாலை தோறும் சிவதொண்டர் அமைப்புகளை எங்களுடைய செயற்றிட்ட இணைப்பாளர் கஜானனுடைய ஒத்தாசையுடன் ஊர்கள் தோறும் சென்று அதனை அமைத்து வருகின்றார். அதை பற்றியெல்லாம் சிவதொண்டர் அமைப்பினர் அதேபோல் எங்களுடைய யோகாசன போதனாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோல் சிவத்தமிழ் மானிட விடியற் கழகத்தின் சார்பாக இந்த பணிகளை நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக எங்கெங்கெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் வாடி நிற்கின்றார்களோ, வாடின பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற வள்ளலார் பெருந்தகையினுடைய வாக்கிற்கிணங்க அன்பேசுவம் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு நாங்கள் அதை ஆற்றி வருகின்றோம். அந்த ரீதியிலே நல்ல உள்ளங்களுடைய சேர்க்கையினாலும் சிவதொண்டர்களுடைய தொண்டு முயற்சியினாலும் ஊர்கள் தோறும் படிப்பகங்களும் அறநறை பாடசாலைகளும் வாழ்விழந்த வாழ்க்கையிலே முன்னேற துடிக்கின்ற பெண் தலைமை குடும்பங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் எங்களுடைய பணிகள் இந்த சிவத்தமிழ் மானிட விடியற் கழகம், சிவதொண்டர் அமைப்பு, சிவமங்கையர் அமைப்பினால் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த சிவன் சிலைக்கு அருகாமையில் உள்ள காட்டுப்புலம், பாண்டாவட்டை போன்ற கிராமங்களிலே நாங்கள் மாதிரி கிராம சேற்றிட்டமாக படிப்பகங்களையும் பண்ணவேலை சேற்றிட்டங்களையும் கால்நடை வளர்ப்பு போன்ற முயற்சிகளையும் செய்து வருகின்றோம். அதனை சிவதொண்டர் அமைப்பினர், சிவமங்கையர் அமைப்பினர் சிவத்தமிழ் மானிட விடியற் கழகத்தினுடைய அனுசரணையிலே செய்து வருகின்றனர். ஆகவே இந்த பணிகளிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய சிவனடியவர்கள், சிவத்தமிழ் ஆர்வலர்கள் இணைந்து கொள்ள வேண்டும், இந்த பணியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பது இந்து மகாசபையினுடைய பேரவா. ஆகவே இதை எல்லாவற்றையும் ஒரு மகுடம் வைக்கின்ற ரீதியிலே, இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கின்ற ரீதியிலே எதிர்வருகின்ற 14, 15, 16 தினங்களிலே இந்துக்களுடைய சைவர்களுடைய மிக உன்னத விரதமாகிய திருவம்பாவை காலப்பகுதியிலே நாங்கள் ஒரு அறநறை மகாநாட்டையும் கண்காட்சியையும் பாத யாத்திரையையும் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த பாத யாத்திரை எங்களுடைய சித்தர்கள், ஞானிகள், இந்து குருமார்களுடைய வழிகாட்டலிலே சித்தங்கனி சிவசம்பரேஸ்வரர் ஆலயத்திலே தொடங்கப்பட்டு சுழிபுரம் பகுதி ஊடாக வந்து
இந்த எங்களுடைய சிவபெருமான் திருச்சொரூபம் இருக்கின்ற இந்த இந்த சிலையினுடைய அதாவது இந்த சம்புநாதீஸ்வரத்திலே சித்தர் சுவாமிகளுடைய ஆசியுடன் அங்கே தங்கி தரித்து பின்னர் ஈழத்து சிதம்பரத்தை சென்றடைய இருக்கின்றது. இதிலே இங்கே பிறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் இந்த பாத யாத்திரையிலே பங்கு பெற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. இதிலே திரளாக வந்து எங்களுடைய தொண்டுகள் புரிவோம், அறநறை வளர்ப்போம் என்கின்ற சுலோகத்தின் அடிப்படையிலே இந்த கண்காட்சி மற்றும் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. ஆகவே இதற்கு நீங்கள் அனைவரும் இந்த சைவத்தமிழ் நண்பர்கள் அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த பணிகளை ஒருங்கமைத்து கொண்டிருக்கின்ற சிவதொண்டர் அமைப்பினுடைய பொருளாளர் சிவானந்தன் அவர்கள் சில வார்த்தைகள் இந்த பணிகளை பற்றி எடுத்து கூறுவார். இந்து மகாசபையின் ஒரு அங்கமான சிவதொண்டர் அமைப்பு தற்போது ஒரு பாரிய ஒரு சிவன் சிலையை இப்பொழுது நிர்மாணித்து கொண்டிருக்கின்றது. அதன் பொருளாளராக தற்போது நான் கடமையேற்றி இருக்கின்றேன். இருந்தாலும் நமது மருத்துவர் நந்தகுமார் அவர்களின் வழிகாட்டலில் சிறியொரு உதயத்திலிருந்து இந்த சிவன் சிலையை நாங்கள் அமைத்து இந்த மக்களுக்கு, அதாவது இந்த காட்டுப்புறம், பாண்டவட்டை, சுழிவிரம் போன்ற மக்களுக்கு நல்ல ஒரு சமய கருத்துள்ள இடமாகவும் இது பழமை பெற்ற ஈச்சரங்களில் ஒன்றாகவும் இருக்கின்ற இந்த சிவன் சன்னிதானத்தில் இப்போ இந்த ஒரு பிரம்மாண்டமான சிலையை அமைப்பதற்கு இந்த இறைவன் எங்களுக்கு கைகூடியிருக்கிறது. இந்த கைங்கரியத்திற்கு நாங்கள் பாரிய நிதியை கொண்டு இந்த வேலையை நாங்கள் செய்யவில்லை. சிறு நிதியை கொண்டு இந்த பாரிய சிவனை நாங்கள் அமைப்பதற்கு உத்தேசித்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 70 வீதமான வேலைகள் தற்போது பூர்த்தியாகி கொண்டிருந்த போதும் நமக்கு நிதி நெருக்கடியில் சிறு தடங்கள் இருப்பதால் தற்போது நாங்கள் இந்த சிவனை தற்போது இப்படி இருத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்தும் இனிவரும் காலங்களில் உமது மெய்யன்பர்கள், உமது அடியவர்கள் இந்த திருவுருவத்திற்கு நல்ல நிதியுதவி செய்து இந்த சிவனுடைய 30 வீதமான வேலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடியவர்கள் அனைவரும் உதவி செய்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு இனிவரும் காலங்களில் எமது மக்கள் சைவ நெறியுள்ளவர்களாகவும் நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்பாடுகளை போற்றுவர்களாகவும் எமது சமயத்தை மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு இடத்தை புனித பூமியாக தெரிவு செய்து நாங்கள் இந்த பாரிய சிவனை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிவனை மீதி 30 வீதமான வேலைத்திட்டத்தை முடிப்பதற்கு எமது அன்பர்கள், சிவனடியார்கள் அனைவரும் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் என்னையும் அழைத்த எமது தலைவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ஒலிவாங்கியை கையளிக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய இந்த பணிகளிலே மிக முக்கிய பாத்திரம் வகித்து கொண்டிருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சிவதொண்டர் அமைப்பின் தலைவரும் சிவானந்த மகரிஷி யோகாசனத்தினுடைய செயலாளராகவும் இருக்கின்ற சோதிமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுடைய யோகாசன பிரிவினுடைய பணிகளை பற்றி எடுத்துரைப்பார். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிவன் சிலை அமைப்போடு சார்ந்து யோக தியான பயிற்சிகளை தமிழ் பகுதியங்களும் பயிற்சி அளித்து ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாக்குவதற்காக உடல் ரீதியான ஆரோக்கியம், உள ரீதியான ஆரோக்கியம், ஆன்மீக ரீதியான ஆரோக்கியம், சமுதாய வளர்ச்சி என்பவற்றிற்காக இப்போ யோகாசனம் போன்ற தியானம் போன்ற கலைகளை தமிழ் பகுதிகளெங்கும் தீவிரமாக பயிற்சி அளித்து எம்மால் முடிந்த அளவுக்கு உடல் உள்ள ஆரோக்கியம் உள்ள சமுதாயம் உருவாக்குவதற்கு பாடுபடுகிறோம். சிவத்தமிழ் மாநாடு விடியக்கழக ஆலோசகராக இருந்து கொண்டு யோகாசன போதர ஆசிரியர் இருந்து பாடசாலைகள், சமூக நிலையங்கள், அறக்கட்டளை நிலையங்கள், கோவில்களிலும் இந்த யோகாசன தியான பயிற்சியை நடாத்தி அத்துடன் ஸ்ரீ மகாதேவ ஆச்சிரமம், வேதாந்த மடம், கந்தர் மடம், சிவமூமி ஆச்சிரமம் மேலாலை, சிவமூமி அறக்கட்டளை நிலையம் கீரிமலை, திருக்கதீஸ்வரம் மன்னார், கோய்க்குளம் சிவங்கோயில் வவுனியா, கிழவன்காடு கலாமன்றம் காரிநகர், எச்ஆர்டி வைரவர் கோயில் மானிப்பாய், கிட்ஸ்பாக் குறும்புராய், தாந்தோன்றீஸ்வர் கோவில் அடி ஒட்டுசுட்டான், மாவடி சித்தி விநாயகர் மண்டபம் மாங்குளம், சிவத்தொண்டர் மண்டபம் மாங்குளம், சித்தி விநாயகர் கோயில் மண்டபம் கிளிநொச்சி, சிவன் கோயில் உருத்திரபுரம், முருகன் கோயில் மண்டபம் உருத்திரபுரம், சென்ட் நந்தனிஸ் காலேஜ் உருவாத்துறை, சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெளிப்பளை,
மார்பக சிகிச்சை நிலையம் பண்ணை யாழ்ப்பாணம், பொது வைத்தியசாலை மூளாய் மனித மேம்பாட்டு மையம், ராஜபரமேஸ்வரி மனிதவள மேம்பாட்டு மையம், யாழ் இந்து கல்லூரி மண்டபம் மற்றும் அறநெறி ஆசிரியர்கள் 120 பேருக்கான பயிற்சியம் அளிக்கும் சிவத்தொண்டர் அமைப்பு, சிவ மங்கையர் அமைப்புக்கும் அமைத்து இந்த பணி செய்வதன் மூலமாக உடலுள்ள ஆரோக்கியம் உள்ளவர்களாக முழுமையுள்ள மனிதர்களாக மாறி இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய, எமது மக்களுக்கு பணி செய்ய எம்மால் முடிந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய யோகாதன போதனாசிரியர் சோதிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுடைய இந்த சிவ நற்பணி மன்றங்களுடைய ஒரு செயற்பாடாக அறநெறி பாடசாலைகள் வடக்கு கிழக்கு எங்கும் நடத்தப்பட்டு வருகின்றன. அதிலே குறிப்பாக சிவத்தமிழ் மானிட விடியற் கழகத்தினாலும் சிவதொண்டர் அமைப்பு சிவமங்கையர் அமைப்பினாலும் நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே சிவதொண்டராக ஒரு பன்னிசை அறிஞராக எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிற விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ஊர்வலத்தோறும் ஆலயங்களிலும் பாடசாலைகளிலும் இவற்றை பாடி எங்களுடைய இளம் தலைமுறையினரை பன்னிசையிலே திருமுறை பாக்களிலே பயிற்றி வருகின்றார். மிக அண்மையிலே அருள்நறி பாமாலை என்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டு வைத்துள்ளார். அவர்களை சில வார்த்தைகள் இந்த பன்னிசை செயற்றிட்டத்தை பற்றி எடுத்து கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஹர ஹர சிவ ஓம் நம சிவாய. நம்முடைய சைவ பாரம்பரியத்தின் அடிநாதமான நமசிவாயம் மந்திரமாகவும் அந்த சிவனாகவும் விளங்குகின்ற அந்த பெருமானின் புராதனமான மிகவும் பழமை வாய்ந்த தலத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த சிவநாமத்தின் மகிமையை நாம் தற்பொழுது பல பாகங்களிலும் உணர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த இறைவனுடைய நாமத்தை பஜனை வாயில்களாகவும் நம்முடைய திருமுறை பாடல்கள் வாயிலாகவும் மற்றும் சித்தர்கள் மகாகவி பாரதியார் போன்ற கவிஞர்கள் வாயிலாகவும் கிடைக்கப்பெற்ற அந்த அற்புதமான பாடல்களை நம்முடைய இளம் சிறார்களுக்கு கொண்டு செல்கின்ற அந்த பணியை சிவத்தமிழ் மானிட விடியற் கழகத்தின் சார்பாக அவர்களுடைய பல்வேறு சமய சமூக பணிகளில் ஒன்றாக மிகவும் வலிமையூட்டக்கூடிய ஒரு சாதனமாக இன்று விளங்கி வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாது கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பல பாகங்களிலும் அதற்கு பாரிய வரவேற்பும் நல்ல ஆதரவும் கிடைத்து வருகின்றது. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் போன்ற அனைவருடைய ஆதரவின் மூலமாக அது மேன்மேலும் வளர்ச்சியடைந்து வருகின்றது. ஆகவே இந்த அற்புதமான திருவம்பாவை காலத்தில் இந்த சிவனுடைய சிலையை நிறுவி மேலும் பல சிவப்பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற இந்த சிவத்தமிழ் மானிட விடியற் கழகத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தமிழ் பேசும் உலகம் முழுவதும் இப்படியான பணிகளுக்கு தங்களுடைய முழு ஆதரவும் நல்க வேண்டும் என்று கேட்டு எல்லாம் வல்ல சிவனை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா. அடுத்து எங்களுடைய இந்து மகாசபையினுடைய ஊடக இணைப்பாளராகவும் சிவதொண்டர் அமைப்பினுடைய உபதலைவராகவும் இருக்கின்ற திரு பொன்ராசா அவர்கள் இந்த மாதிரி சேட்டிட்டங்கள் சம்பந்தமாகவும் இந்து சபையினுடைய பணிகள் சம்பந்தமாகவும் சில வார்த்தைகள். எங்கள் முழுமுதற் கடவுள் சிவனை இணைந்து கொண்டு மீண்டும் ஒரு தரம் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, நாங்கள் இந்த சிவதொண்டர் அமைப்பு, இந்து மகாசபை, சிவமங்கையர் கழகம், சிவத்தமிழ் மானிட விடியற் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து இந்த பிரதேசத்திலே மிக தொன்மையான இந்த சம்புநாதேஸ்வரர் ஆலயத்திலே பல்வேறு அறப்பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த பிரதேச மக்களுடைய வாழ்வாதாரத்தை
மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு எங்களுடைய இந்த செயல் திட்டங்கள் அமைந்து வருகின்றன. இந்த வகையிலே நாங்கள் இந்த பிரதேச மக்களுடைய ஒரு ஆன்மீக எழுச்சியை இந்த மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும், எங்களுடைய மதத்தை, எங்களுடைய மத விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு இந்த சிவபெருமானுடைய சிலையை இந்த இடத்திலே நிறுவுவதற்கு தீர்மானித்தோம். ஆரம்பத்திலே குறிப்பாக எங்களுடைய பொருளாளர் சொன்னதைப் போல எந்தவித நிதியும் எங்களுடைய கையில் இல்லாத நிலையில் ஒரு சிறிய தொகையை வைத்துக்கொண்டு இந்த பணியை நாங்கள் தொடங்கினோம். ஆனாலும் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய இந்த பணி தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. இந்த நிலையிலும் நாங்கள் இப்பொழுது பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த சிலையினுடைய குறிப்பிடளவான வேலைகள் நிறைவு பெற்றாலும் இன்னும் பெருந்தொகையான வேலைகளை, பெருமளவான வேலைகளை இங்கே நாங்கள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த சிவனுடைய நிர்மாணம் தொடர்பாக இந்த நிர்மாணத்துக்கு உதவிகளை வழங்குமாறு நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக, குறிப்பாக யாழ் குடாநாட்டில் இருந்து வெளிவருகின்ற ஊடகங்கள் மற்றும் நாட்டில் இருந்து வெளிவருகின்ற அச்சு இலத்திரனியல் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் புலம்பெயர் தேசத்திலும் நாங்கள் உதவிகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த சிவதொண்டர் அமைப்பினுடைய வங்கி கணக்கை நாங்கள் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். நாங்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்த ஒரு ஆன்மீக தலத்திலே, இந்த புராதன ஈஸ்வரத்திலே இந்த சிவனுடைய இந்த எங்களுடைய முழுமுத கடவுளுடைய இந்த சிலையை நிர்மாணித்து இந்த மக்களுடைய ஆன்மீகத்துக்கு ஒரு எதிர்காலத்திலே நாங்கள் மிக மிக நம்புகின்றோம், நாங்கள் உண்மையாக நம்புகின்றோம். இந்த சிவபெருமானுடைய இந்த சில இந்த சிவபெருமானுடைய அருள் இந்த பிரதேச மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லியும், எங்களுடைய இந்த செயற்பாடுகளுக்கு இந்த சிவபெருமானுடைய அருள் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்று சொல்லியும் நாங்கள் நம்புகின்றோம். இந்த எங்களுடைய செயற்பாடுகளுக்கு அனைத்து மக்களும், குறிப்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கின்ற நம்முடைய மக்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பை, குறிப்பாக இந்த பெருமக்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. எங்களுடைய ஊடக இணைப்பாளரும் சிவதொண்டர் அமைப்பினுடைய உபதலைவருமாகிய பொன்ராசா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக சிவத்தமிழ் மாநில விடியல் கழகத்தினுடைய களநிலை நிர்வாக உத்தியோகத்தராக வன்னி, யாழ்ப்பாண பகுதிகளிலே புரிந்து சென்று மக்களுடைய வாழ்வாதாரம், அறநிலை செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறதிலே பெரும் பங்காற்றி வருகின்ற எங்களுடைய நிர்வாக உத்தியோகத்தர் கஜானன் அவர்கள் சில வார்த்தைகள். எல்லாம் வெல்ல பரம்பொருளை பணிந்து சிவத்தமிழ் மாவட்ட விடியக்கழகம் சார்பாக சிவத்தமிழ் மாவட்ட விடியக்கழகத்தின் பல செயற்பாடுகளை இவ்விடத்தில் கூறலாம் என நான் நினைக்கின்றேன். தசாப்த காலமாக சிவத்தமிழ் மாவட்ட விடியல் கழகம் வன்னி பெருநிலப்பரப்பு உட்பட யாழ்ப்பாண பகுதிகளெங்கும் தனது ஆன்மீக செயற்பாடுகளையும் சமூக சமய செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றது. இந்த வகையில் ஆன்மீக செயற்பாடுகள் என்னும் பொழுது வன்னி பெருநிலப்பரப்பில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள் அனைத்திலும் அறநெறி பாடசாலைகளை சிறப்பாக செயற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அத்துடன் வாழ்வாதார உதவிகள் மற்றும் சமூக சமய செயற்பாடுகளையும் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது. இந்த வகையில் சிவத்தமிழ் மாவட்ட விடியல் கழகத்தின் செயற்பாடுகள் சார்பாக நான் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக அலுவலராக பணியாற்றுகின்றேன். வகையில் மாவட்ட விடியல் கழகம் சார்பாக தெரிவித்தேன். இறுதியாகவும் முக்கியமானதாகவும் எங்களுடைய சுவாமிகளுடைய ஆசி நடைபெற இருக்கின்றது. இந்த செயற்றிட்டம் உண்மையிலே இங்கே நிலைபெறுவதற்கு மூல காரணமாக இந்த திருத்தலத்தினை எங்களுக்கு பாதுகாத்து எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு தந்திருப்பவர் இந்த சம்புநாத ஈஸ்வரம் என்கின்ற புனித சேத்திரத்திலே, பூர்வீக சேத்திரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற நரசிங்க சொத்த சுவாமிகள் அவர்கள் இங்கே இருக்கின்ற அடியவர்களுக்கு, அன்பர்களுக்கு நிறைந்த ஒரு அருள் வாக்கினை வழங்கி கொண்டிருக்கின்றார். பன்னெடுங்காலமாக பழைய கடற்கோளிலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சேத்திரத்தை எங்களுக்கு திருப்பி தந்திருக்கின்ற பெருமை சுவாமிகளை தாரும். இந்த சிவபெருமான் சிலையை அமைக்க வேண்டும் என நாங்கள் எண்ணிய போது அதற்கு பூர்ண ஆதரவு தந்து, அதற்குரிய வழிகாட்டல் தந்து, ஆசி தந்து இதை இன்றைக்கு இந்த நிலையிலே உருப்பெறக்கிறதே சுவாமிகளுடைய பங்கு மகத்தானது. தொடர்ந்தும் இந்த சேத்திரத்தை பாதுகாப்பதிலே, இதை எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கையளிப்பதிலே அவருடைய இந்த முயற்சி, அவர்களுடைய அந்த புனிதத்துவம் மிக மகத்தானது. அந்த ரீதியிலே சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் இந்த எங்களுடைய சிவதொண்டர் அமைப்பினுடைய இந்த பணிகளுக்கு, இல்லாவிட்டால் இங்கே இருக்கின்ற மற்ற ஏனைய அமைப்புகளாகிய பணிகளுக்கும் இந்த மக்களுடைய பணிகளுக்கும் மிக இன்றியமையாது. அந்த ரீதியிலே சுவாமிகளை ஆசீர்வாதம் செய்து இந்த பணிகளுடைய இந்த நிகழ்வுடைய நிறைவு ஆசீர்வாதத்தை வழங்குமாறு பணிவாகவும் மரியாதையாகவும் அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். ஓம் விக்னேஸ்வராய நம குருவே நாராயணா. நட்பும்
அன்பும் அருள் பெறக்கூடிய எங்கள் சைவ சித்தாந்தத்தில் ஒரு சரித்திர கரையோரத்தில் அதனுடைய அருளின் வடிவம் சீவ உலகத்திலே பாவ அழுக்குகளை நீக்கி பரலோகத்திலும் பூலோகத்திலும் இரட்சிக்கக்கூடிய ஒரு முத்தலமான தலம்தான் இந்த சம்புவேஸ்வரர். எப்படி நகுலேசர் சம்பேஸ்வர், அங்கே சிதம்பரேசர், வடிவமும் ஒரு வடிவத்திலே நடு வடிவமாக இருக்கிறதான் சம்பேஸ்வரர். அதுகிற சரித்திரத்தில் பெருங்காரணங்களை உண்டாக்கிய கர்மங்களை நீக்கி சைவத்தை தமிழின் வாழ்வை சரித்திரமில்லாத ஒளிமயமாக்கும் உற்ற காரணமாகிய மாதோட்டம் என்ற மறுபுரியமாகிய திருக்கடல் ஓரத்திலே அந்த தீர்த்த சமுத்திர கரையிலே இந்த திருவள்ளுவருடைய ஆறடியில் வீற்றிருக்கின்ற ஆதிசிவத்தின் தொண்டபாகமும் பன்றனை அறிந்து பாவத்தை நீக்கி பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கின்ற திருமங்களை ஒன்றுபடுத்திய ஒரு திருடன் தான் நாம். அந்த திருடனை எப்படியும் தீவினை அகற்றி நற்கருணை நாதருடன் எல்லோரும் இன்பற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். சச்சரவுகளுக்குள்ள எத்தனையோ தீரங்களுக்குள்ள இது சரித்திரம் பெற்ற 3000 ஆண்டுக்கு கல்தோன்றி மனிதன் தோன்றிய காலத்திலே இந்த சரித்திர சமுத்திரக்கரையில் இந்த சம்புகேஸ்வரம் என்ற சம்பீஸ்வரர் அதனுடைய சரித்திரங்கள் அதனுடைய பின்னங்களில் அடங்கி இருக்கு. அது நீங்கள் அமைதியாக வந்த அந்த அமைதியினுடைய ஆதியந்தம் என்ற பொருளை அருள்வளை சொல்லுவோம். சுவாமிகளுக்கு வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் சிவத்தமிழ் அன்பர்களே, இந்த வருகின்ற இந்த எங்களுடைய திருவம்பாவையை முன்னிட்ட அறநெறி வாரத்திலே ஆன்மீக பாத யாத்திரையிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இவற்றுக்கு பேராதரவு தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய இந்த சிவபெருமான் திருச்சரூபத்தை பூர்ணப்படுத்துவதிலே உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என இந்து மகா சபையினர் தமிழ் மானிட விடியற் கழகம் சிவதொண்டர் சிவமங்கையர் அமைப்பினர் வேண்டுவதோடு எங்களுடைய இதற்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற சிவன் டிவி நிறுவனத்தினருக்கு எல்லாருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாங்கள் சிவதொண்டர் சிவத்தமிழ் மானிட விடியற் கழகத்தினால சிவதொண்டர் அமைப்பு, சிவமங்கையர் அமைப்பு மற்ற யோகாசனம் அந்த அமைப்பால் பின்தங்கின கிராமங்களை தெரிவு செய்யப்பட்டு அந்த பின்தங்கின கிராமங்களில் நாங்கள் செய்கிற செயற்பாடுகள் வாழ்வாதார திட்டமாக இந்த சத்துமா செய்கிற திட்டமும் பெண்ணை வேலை பழக்கிற திட்டத்தையும் இந்த கிராமத்தில் செய்கிறோம். அதோட அறநெறி பாடசாலை சம்பந்தமாகவும் மற்றது அந்த பிள்ளைகள் ஆண்டு 9, 10, 11 படிக்கிற பிள்ளைகளுக்கு அவையண்ட கல்வி முன்னேற்றத்துக்காக எங்களோட சமூக கல்வி மேம்பாட்டு குழுவுடன் இணைந்து எங்களுடைய அமைப்பு இங்கே நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய வசதி இல்லாத காரணத்தினால டியூஷனுக்கு போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள். போக்குவரத்து பிரச்சனை இருக்குது. அதால் 40க்கும் மேற்பட்ட தரம் 9, 10, 11 கல்வி கற்கிற மாணவர்கள் டியூஷனுக்கு போகாத பிரச்சனை இங்கே இருக்கிறதால நாங்கள் அந்த கல்வி மேம்பாட்டு குழுவுடனும் சிவத்தொண்டர் சிவமங்கையர் யோகாசன அமைப்புகள் சேர்ந்து அந்த பிள்ளைகளை இனங்கண்டு அவர்களுக்கு மாலை நேர வகுப்பை இலவசமாக எங்கட கழகத்தினால் நடாத்தப்பட்டு வருகிறது. அதோடு இந்த பெண்ண வேலையும் இளவயது பெண்கள் பொருளாதார ரீதியாகவும் தொழில் வாய்ப்பு இல்லாத பிரச்சனையாலையும் அவையில் தொழிலுக்கு தொழில் பழகிறதுக்கு இலகுவான வழியில் இந்த கிராமத்தில் எங்களோட கழகத்தினால் ஒரு ஆளுக்கு பயிற்சி வழங்குகிற ஒரு ஆளுக்கு சம்பளம் வழங்கி அவ இங்கே 10க்கு
மேற்பட்ட பெண்ணவேல பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இப்போ நிறைய கைத்தொழில் இதை வந்து நிறைய பழக்கி இருக்கிறாவா. இப்போ பூ கூட செய்கிறது அப்படி நிறைய செய்கிறது அப்படியான செயற்பாடுகளை அந்த டீச்சர் வந்து பழகி கொண்டிருக்கிறா. அது சம்பந்தமாகவும் மற்றது சத்துமா வந்து இங்கே இளவயது பெண்கள் மற்றது கர்ப்பவதிகள் குழந்தைகளுக்கு போசாக்கு நலன் கருதி இலகுவாக குறைந்த பணத்துடன் நிறைய சத்துக்களும் கிடைக்கிது. இலகுவாக நீண்ட தூரம் போய் வேண்டக்கூடிய வசதி இல்லாமலுக்கு இங்கே ஊருக்குள்ளேயே வேண்டக்கூடிய வசதியாக இந்த பெண்ணை வேலை செய்கிற அதே இளவயது பெண்கள் வந்து அந்த சத்துமாவையும் தயாரித்து விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது 50க்கு மேற்பட்ட பெண் தலைமத்துவ குடும்பங்களை இனங்கண்டு அவைகளுக்கு வாழ்வாதாரமாக கோழி வளர்ப்பும் மற்றது கோமாதா வளர்ப்புன்னு சொல்லி மாடு வளர்ப்பும் வழங்கப்பட்டு அதையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் வந்து நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பமும் பெண் தலைமத்துவம் என்று சொல்லி கணவனால் கைவிடப்பட்டு கணவன் இறந்த குடும்பத்திலையும் தெரிவு செய்யப்பட்டு 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அதாலையும் பலன் பெறக்கூடிய மாதிரி செயற்பாடுகளை செய்து வருகின்றோம். வணக்கம், என்னுடைய பேர் நல்லதம்பி பொன்ராசா. நான் கல்வி சுகாதார மேம்பாட்டு கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். அதேபோல் சிவதொண்டர் அமைப்பினுடைய ஒரு அங்கத்தவராகவும் இருக்கின்றேன். நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட அந்த போரால் பாதிக்கப்பட்ட இந்த பின்தங்கிய கிராமங்களில் அந்த மக்களின் அந்த இளைஞர் ஜோதிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பெண் தலைமத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக இந்த சுயதொழில் உதவிகளை நாங்கள் எப்படி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக சுயதொழில் உதவிகளை எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் அதை செய்து கொண்டு வரோம். குறிப்பாக அதில் நாங்கள் பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரோம். எங்களுடைய கல்வி சுகாதார மேம்பாட்டு கழகம் என்ற ரீதியில் நாங்கள் கல்வியையும் சுகாதாரத்தையும் மையப்படுத்தியதாக எங்களுடைய வேலை திட்டத்தை மேற்கொண்டு வரோம். அதுக்கு மேலால் அந்த ஒரு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு கல்வியின் சுகாதாரமும் மிக முக்கியமான என்ற வகையில் கல்வியின் சுகாதாரத்தை மையப்படுத்தி பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த நாங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த பெண்கள் பெண் தலைமத்துவ குடும்பங்கள் மற்றது இளம் யுவதிகளை தெரிவு செய்து இந்த பயிற்சிகள் பண்ண வேலை மற்றது இந்த அதாவது பனம்பொருள் உற்பத்தியை நாங்கள் மேம்படுத்தி கொண்டு வரோம். இப்போ குடாநாட்டின் ஒரு முக்கியமான யாழ்ப்பாணத்தை நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் பார்த்தா கூட யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு என்னென்னு சொல்கிற யாழ்ப்பாணம் முக்கியமான ஒரு பொருளாக பனை இருக்கின்றது. புலம்பெயர் தேசங்களில் கூட ஏதாவது ஒரு லட்சணையில் கூட பனையை போட்டிருப்போம். அந்த வேலை நாங்கள் அந்த பனையை வந்து ஒரு கற்பக தரு என்று சொல்லப்படுற அந்த பனையில் இருந்து நாங்கள் பல வருமானத்தை பெற முடியும் என்ற ரீதியில் இந்த பெண்களுக்கு பணம் சார் உற்பத்திகளை மேம்படுத்தி கொண்டு வரோம். அந்த வேலை நாங்கள் இந்த பிரதேசத்தில் பணம் தொழில் செயற்பாட்டை மேற்கொண்டு வரோம். அதில் இப்போ குறிப்பாக வேதா என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசிரியையை நாங்கள் இங்கே நியமித்து இந்த பெண்களுக்கு பண்ண வேலையை பழகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு தென்னிலங்கை யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு தென்னிலங்கையிலிருந்து வர யாழ்ப்பாணத்துக்கு வர பெரும்பாலான சிங்கள மக்கள் அடுத்தது புலம்பெயர் நாடுகளிலிருந்து வர வெளிநாட்டு மக்கள் மத்தியில் இந்த பணம் பொருட்களுக்கு சரியான கிராக்கி இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த பணம் பொருளை இந்த பெண்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்து அவையின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாமான ரீதியில் நாங்கள் இந்த பனம்பொருள் உற்பத்தியை செய்து கொண்டு வரோம். அதில் வந்து குறிப்பாக நாங்கள் இதை படிப்பிக்கிற இந்த வேதா என்ற ஆசிரியர்கிட்ட இப்போ எங்கள்கிட்ட இது தொடர்பாக அவள் என்ன நோக்கத்துக்காக இதை படிப்பிக்கிறா அவள் படிப்பிக்க இந்த தன் மனசில் எப்படி இருக்குன்ற அவரோட ஒரு சில கருத்தில் நாங்கள் இப்போ கேட்டுப்போம். நீங்கள் இந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறீங்க, உங்களை யார் இப்படி நியமிச்சிருக்கணும் படிப்பிக்கிறதுக்குன்னு சொல்லுவீங்க? எனக்கு சிவத்தமிழ் மாநில விடியற் கழகத்தினால அவர்களால் தான் இது நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன்னு தெரிஞ்சால் அதை இவர்களுக்கு பழகி கொண்டிருக்கிறேன். அதை பழக்கும் போது நான் பெற்ற பயிற்சியை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். சரி, இது உங்களுக்கு இலகுவான பயிற்சியாக இருக்குதா? இலகுவாக இருக்குது. சரி, இதன் மூலம் நீங்கள் இப்போ என்னென்ன வைக்க பழக்கி இருக்கிறீங்க, என்னென்ன உபகரணங்களை செய்ய பழக்கி இருக்கிறீங்க? குறிப்பாக நீத்துப்பட்டியிலிருந்து பெட்டி மற்றது ரே ஈக்கை மூலமாக ரே கூடியல் பெரிய கூட சந்தை கூட பல பொருட்கள். இதுக்குரிய அந்த உற்பத்தி பொருட்களை நீங்கள் எங்கே இருந்து பெற்றுக்கொள்கிறீங்கள்? அப்படி என்ன மாதிரி? பனையிலிருந்து நாங்கள் வெட்டி உங்களுக்கு எடுத்து தெரியணும். அப்படி ஒரு ஆள் அவைகளை கொண்டு தான் வெட்டுறது. ஓலை வெட்டிக்க அந்த பருவத்தில் எடுத்து வச்சு அதை செய்யுது. அதெல்லாம் கடையில் வாங்க பொழிச்சாய் பெருமதியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சிவத்தமிழ் மாநிலத்தால் 500 ரூபா தான் தரப்பட்டது முதல். அந்த 500 ரூபாய்க்கு வச்சு தான் நாங்கள் இது செய்யப்பட்டோம். விழா பொருட்களை செய்தோம்.
உங்களுக்கு இப்போ குறிப்பாக இதை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்திருக்கிறீங்களா? விற்பனை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் 14ஆம் தேதி 14 15 கண்காட்சி என்றபடியாக அதை நாங்கள் விற்பனை செய்ய விரும்பல. எங்களை கண்காட்சி முடிய அதை விற்பனை செய்வோம். கடை நீங்கள் எப்படி விற்பனை செய்கிறீங்க? கடை ஒன்று போட்டு சம்பித்துறை சிவபெருமான் திறப்புல அதில் ஒரு கடை ஒன்று திறக்கப்படும். அந்த கடையில் போட்டு நாங்கள் அதில் வியாபாரம் செய்வதாக எடுத்துக்கணும். சரி, இந்த வகையில் இப்போ குறிப்பாக இந்த ஆசிரியை சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இந்த ஆசிரியருடைய கருத்துக்களுக்கு அப்பால் இதில் பங்கு பெற்ற இந்த மாணவிகள், அதான் இந்த இதை அவருடைய பயிற்சி பெறுகின்ற சில மாணவிகள்கிட்ட நாங்கள் ஒரு சில கருத்துக்களை இப்போ கேட்க யோசிப்போம். உங்களுடைய பேர்? சுபிதா. சுபிதா, நீங்கள் இப்போ இதில் இந்த வேத ஆசிரியர்கிட்ட பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு, இந்த பயிற்சியை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன நன்மை இதால் கிடைக்கும் உங்களுக்கு? உண்மையிலேயே ஓலையை பற்றி தெரியாமல் இருந்த நாங்கள் ஓலையால் இவ்வளோ பெருமண்டு இணைக்கவில்லை. கூடை ஐட்டங்கள் நிறைய இருக்கின்றது. இப்படி கூடை இழைக்க தெரியாமல் இருந்த நாங்கள் அவள் வந்து காட்டி தந்ததால் இப்போ தெரிஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் இதை என்னென்ன இழைக்க பழகிட்டீங்க? இப்போ குறிப்பாக இந்த பனம் பொருளை பயன்படுத்தி, பனி ஒலியை பயன்படுத்தி என்னென்ன செய்ய பழகிருக்கிறீங்க? பழக்கூடை, அர்ச்சனை கூடை, சந்தைக்கூடை அப்படின்னு நிறைய செய்திருக்கிறோம். இதில் இப்போ நீங்கள் ஆசிரியர்கிட்ட உதவி இல்லாமல் தனியாக நீங்கள் செய்கிறதுக்காக பழகிட்டீங்களா? பழகிட்டோம். நாங்கள் என்ன தனியாக செய்திருக்கிறீங்க? பழக்கூடை செய்திருக்கிறோம், படிக்கூடை செய்திருக்கிறோம், அர்ச்சனை கூட செய்திருக்கிறோம், மற்ற ஈக்கு கொண்டு ரே செஞ்சுருக்கிறோம். அதே போல் இங்கே இங்கே பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இன்னும் ஒரு யுவதிட்டு நாங்கள் கருத்தில் கேட்போம். உங்களோட பேர்? சங்கீதா. சங்கீதா, நீங்கள் இந்த பயிற்சியை பெறுவதன் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க? 2 கிழமை நான் பழகியிருக்கிறேன். எல்லாம் உழைப்பேன். இப்போ நீங்கள் முதலே பயிற்சி பெற்றீங்களா? இப்போ ஆசிரியர்கிட்ட மட்டும் பயிற்சி? இரட்டாம் பயிற்சி பெறுறேன். இதால் என்ன நன்மை கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது உழைக்கிறதால நல்ல லாபம் கிடைக்கும். எப்படி லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ எங்கே சந்தைப்படுத்த போகிறீங்க? சிவத்தமிழ் மாநில கழகத்தால் ஒரு கடை ஒன்று திறக்கப்படுது. அந்த கடையில் இப்போ இதை நீங்கள் கூடுதலாக இழைச்சி சந்தைப்படுத்துவதன் மூலம் உங்களோட குடும்ப வருமானத்தை மேம்படுத்தலாம் என்று யோசிக்கிறீங்களா? சரி, நன்றி. இன்னும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இன்னொரு யுவதிட்டு நாங்கள் இப்போ கருத்துக்களை கேட்போம். உங்களோட பேர்? சுமதி. சுமதி, இப்போ நீங்கள் உங்களோட குடும்பத்தில் எத்தனை அங்கத்தவர்? நாங்கள் 4 பேர். உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? சரி, இப்போ இந்த பண்ண வேலையில் ஈடுபடுவதன் மூலம், இந்த பனம்பொருள் உற்பத்தி ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மாத வருமானம் இப்போ கிடைக்க தொடங்கிட்டுதா? நாங்கள் இந்த கூடையில் செய்து இப்போ வீட்டிலேயே வந்து வேண்டுவினம் செய்தார்கள் தங்களை தேவை என்று சொல்லி. அப்போ அதிலேயே வருமானம் பெறும். எங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம், சின்ன சின்ன தேவைகளை. அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு எப்படி என்னென்ன பொருளை நீங்கள் இழைக்க பழகி இருக்கிறீங்க? நாங்கள் வந்து சந்தையை கொண்டு போகிற கூடை, கடைக்கூடை, தொப்பி, பழக்கூடை, ட்ரே, பட்டரே, மற்றது அவ்வளோதான் பழகிருக்கிறோம். மற்றது மாலை அவ்வளோ பழகிருக்கிறோம். இதை நீங்கள் இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு விரும்பலையா? விரும்புகிறோம். அதுக்கு என்ன தேவை எதுவும் இருக்குது அதிகமாக செய்கிறதுக்கு? இல்லை, இப்போ உங்களுக்கு அதிகமாக இந்த உற்பத்தியை வந்து கூட்டுறதுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மேலதிக பயிற்சிகள் உங்களுக்கு தேவையா? சார் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். விலை 60 ரூபா போகும். இனி பெனக்காரர் விடவும் மாட்டினான். இப்போ உலை, சாயம், ஈக்கு முக்கியமாக அந்த பொருள்கள் தேவை தான். காசண்டா தான் மண்டலாம். உங்களுக்கு எதுவும் ஒரு நாங்கள் பயிற்சியை போட்டு தந்தால் நீங்கள் அதன் மூலம் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு? சரி, நன்றி. இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இன்னும் ஒரு யுவதியிடம் நாங்கள் ஒரு சில கருத்துக்களை கேட்போம். உங்களுடைய பேர்? என் பேர் லீலா. லீலா, இப்போ நீங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை என்று சொல்லி எதிர்பார்க்குறீங்க? இந்த பயிற்சியை செய்கிறதால எங்களுக்கு இந்த விற்பனைக்கு உரிய பொருட்கள் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது. இந்த வித்து என்ன, அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ திருமணமாகின பிறகு கூட இதை செய்ய விரும்புகிறீங்களா, இல்லாட்டி இப்போவே நீங்கள் இதை நிப்பாட்டுறதுக்கு யோசிக்கிறீங்களா? கூட அது ஒரு எப்படி எதிர்பார்க்குறீங்க? தொடர்ந்து சும்மா கைத்தொழிலாக வீட்டில் இருந்து செய்கிற மாதிரி. நீங்கள் இப்போ இந்த பயிற்சி நிலையத்தில் வந்து மட்டும்தான் பழகுறீங்களா, இல்லை வீட்டை நீங்கள் அதை செய்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? நாங்கள் வீட்லேயும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எப்படி வீட்டை செய்து கொண்டிருக்கீங்க? எப்படி என்ன இடம் ஒதுக்கி இருக்கிறீங்களா? இல்லை வீட்டில்.
நீங்கள் மட்டும் இல்லாட்டி வீட்டை உங்களுடைய ஆட்களுக்கு பயிற்சியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்களா? அப்படி இப்போ நாங்கள் இந்த மாணவிகள்கிட்ட கேட்ட கருத்துக்கள் அடிப்படையில் இவர்கள் இந்த பொருட்களை பெரும்பாலான வகையில் உற்பத்தி செய்ய விரும்பணும். இப்போ குறிப்பாக நாங்கள் இந்த ஆசிரியர்கிட்ட ஒரு கருத்தை கேட்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த பொருட்களை நாங்கள் இங்கே உற்பத்தி செய்து இதை புலம்பெயர் தேசத்தில் குறிப்பாக எங்களோட மக்கள் இந்த பணம் பொருட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அவர்கள் இன்னும் நீங்கள் நிறைய உற்பத்தி செய்தால் இதை புலம்பெயர் தேசத்தில் சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்புகிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி குறிப்பாக இந்த ஆசிரியர்கிட்ட நாங்கள் கேட்டுப்போம். எங்களுக்கு சந்தைப்படுத்துறேன்னு சொல்லி எங்களுக்கு விளம்பரங்கள் இப்போ சிவத்தமிழ் அமைப்பு தொண்டரால் தான் அவை தான் செய்து தரணும். அவையே நாங்கள் இதை செய்து தர்றேன்னு சொல்லி எங்களோட வியாபாரத்தை பெருக்குவதற்கு உதவி செய்தார் சிவத்தமிழ் அமைப்பாக. இப்போ நீங்கள் இதை எப்படி இதை பெருக்கினா இதை நீங்கள் இந்த பெருக்கி கொடுப்போம். இவர்கள் இப்போ வீட்டிலேயும் சில பேர் வயசு போனவர்கள் எல்லாம் வந்து பழகி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்த வீட்டில் போய் வீண் கதை கதைக்காமல் இதே ஒரு பொழுதுபோக்காக அடுத்த வீடு செல்லாமல் தன் வீட்டில் இருந்து இதை செய்யலாம். அது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இவை பழகி கொண்டிருக்கிறவையே தாங்கள் ரெண்டு பேரை வீட்டில் வச்சு பழகி கொண்டிருக்கிறோம். தாங்கள் இங்கே பழகி கொண்டும் தாங்களுக்கு தெரிஞ்சதை மெட்டவைக்கும் பழகி கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு பொருள் அதிகம் கிடைக்கும், மேலதிகமாக கிடைக்கிறோம். அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு வியாபாரம் செய்வோம். இப்போ இந்த பெறுமதியை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் உதவிகள் தேவைப்படுது? அப்படி எதுவும் இப்போ உதவிகள் இல்லை. குறிப்பாக நாங்கள் இந்த உற்பத்தியை இன்னும் மேலதிகமாக அதிகரித்து இப்போ நாங்கள் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோன்னு சொன்னால் பெருந்தொகையான பொருட்களை தான் ஏற்றுமதி செய்ய முடியும். இப்போ அந்த வேளை நீங்கள் அது எப்படி அந்த உற்பத்தியை கூட செய்கிறதுக்காக உங்களுக்கு எதுவும் உதவிகள் தேவைப்படுது எதிர்பார்க்குறீங்களா? உற்பத்தி செய்வதற்கு எங்களுக்கு ஆள் தொகை தான் பத்தாம இருக்குது. இப்போ என்ன சொன்னால் 10 பேர் வந்த இடத்துல இப்போ 5 பேராக வந்திருக்கிறோம். அந்த ஆள் தொகையை தான் இவே குறைஞ்சி கொண்டு போகிறபடியாக இவையே தொடர்ந்ததை செய்து இதுதானே எங்களுக்கு ஒரு இவே தொடர்ந்து இவை செய்வமாக இருந்தால் எங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும். நாங்கள் வெளிநாடு செய்யலாம். குறிப்பாக நான் சொல்கிறேன் ஆட்தொகை குறைவாக இருக்குன்னு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ இதுக்கான ஏற்றுமதி சிலவில் நீங்கள் சந்தை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறதால இந்த ஆட்கள் இதில் ஈடுபடுறது குறைவாக இருக்குன்னு நம்புகிறோம். இப்போ குறிப்பாக இதை வெளியில் நாங்கள் ஏற்றுமதி செய்ய நாங்கள் ஒரு ஏற்பாட்டை செய்தால் அது மக்கள் உங்களோட பயிற்சியாளர்கள் கூட வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயம். என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு வாய்ப்பு தங்களுக்கு நிறைய கையில் காசு கிடைக்கும்போது வருமானம் கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. அப்போ நாங்கள் இதை இன்னும் செய்தால் எங்களுக்கு நிறைய வருமானம் வருமென்று சொல்லி அவை ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. இந்த சந்தை வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் எல்லாரும் மனம் வந்து செய்வார். நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு. நிச்சயமாக இந்த பனம்பொருள் உற்பத்தி இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்த புலம்பெயர் நாடுகளில் இதுக்கான சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறபடியா இதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் பட்சத்தில் இவர்கள் இந்த உற்பத்திகளின் அளவை அதிகரிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. இந்து மகாசபையின் ஒரு இந்து அமைப்பான எங்களோட சிவதொண்டர் அமைப்பு சிவ மாடல் விடிய கழகத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு எமது கல்வி நிலையம். இந்த கல்வி நிலையத்துக்கு எமது மாணவர்களை நாங்கள் நல்ல அறிவு போட்ட வேண்டும் என்றும் மற்றும் இனிவரும் சமுதாயம் நல்ல கல்வி அறிவுள்ள சமுதாயமாக வர வேண்டும் என்று சொல்லியும் இந்த கல்வி நிலையத்தை நாங்கள் இப்பொழுது எமது சிவதொண்டர் அமைப்பால் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு எமது உதவிகளை எமது பெருந்தகைகள் மற்றும் இன்னொரு நபர் தங்கள் ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் அதாவது இது மீளக்குடியேறிய கிராமம் என்றபடியால் இந்த சிறார்களை நாங்கள் நல்ல வழிப்படுத்த வேண்டும் என்றும் கல்வியில் நல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த செயல் திட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். இதுக்கு முற்றுமுழுதாக சிவதொண்டர் அமைப்பில் இருக்கின்ற எமது உறுப்பினர்களுடைய ஒரு பகுதி எங்களது வேதனத்தின் ஒரு பகுதியை எடுத்து இந்த மாணவர்களுக்கும் இந்த இங்கு வரும் ஆசிரியர்களுக்கு நாங்கள் வேதனமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றும் இங்கே வர தேவைகளை நிறைவேற்றி செய்வதற்காக எமது சிவதொண்டர் அமைப்பிலிருந்து சில நிதிகளையும் பெற்று இந்த கல்வி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களை நாங்கள் தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எமது நிதி பற்றாக்குறை காரணமாக எங்களது சேவையை நாங்கள் 3 பாடத்தை மட்டும்தான் இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு எமது நிதி தர்றவர்கள் எமக்கு பெரிதும் குறைவாக இருக்கிறபடியால் நாங்கள் தற்சமயம் இதை நடத்தி கொண்டோம். இனிவரும் காலங்களில் இந்த நிதியில இருந்து நாங்கள் பெரிய அளவில் எங்களோட திட்டத்தை நாங்கள் மேலெடுத்து செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாணவர்கள் கருத்தை பற்றி இப்போது கேட்போம். நாங்கள் இங்கே வர்றதால எங்களுக்கு மாலை நேர வகுப்பால் நல்ல பயன் ஒன்றும் இருக்குது. பார்க்க போனால் நாங்கள் பள்ளிக்கூடத்தால் வந்து போகிறதுக்கு இடையில்
டியூஷனுக்கு தூரங்களுக்கு போக நேரம் போயிடும். இங்கே வர்றதால கிட்டடியாக இருக்கிறது. இங்கே சிவத்தொண்டர் அமைப்பும் சிவமங்கையர் அமைப்பும் இணைந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வேறு வேறு நிறுவனங்களும் வந்து செய்ய வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் பாடங்கள் எங்களுக்கு 3 பாடங்கள்லாம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இனியும் மேலும் நிறைய பாடங்கள் நடக்கணும் என்றும் ஆசிரியர்களும் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆசிரியர்களும் எங்களுக்கு படிப்புக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் கருத்தை சார். நீங்கள் இப்போ சொல்கிறீர்கள் ஆசிரியர்கள் இன்னும் நிறைய போட்டால் இன்னும் நிறைய மாணவர்கள் இங்கு வருவார்களா? இங்கே வருவார்கள். சில பேர் தங்களோட ஆற்றல்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றன. முக்கியமான 6 பாடங்களும் படிக்காத கணிதம் தான் முக்கியமாக தேவை எங்களுக்கு. இந்த வகையில் 6 பாடங்களும் முக்கியமாக வேணும். அதையும் எங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் மூலம் வழிகாட்டணும் என்று இருக்கிறோம். மாணவி எமது கருத்தை தங்களது கருத்தை சொல்லினால் இன்னொரு மாணவி எமது கருத்தை சொல்லுவார். பேரை சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயந்தினி. நான் ஜெஃப்னா காலேஜில் படிக்கிறேன். இங்கே கிரேட் 9க்கும் 10க்கும் 11க்கும் தான் பாடம் நடக்கிறது. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கும் நடந்தால் நல்லமென்று சொல்லுறேன். எல்லாருக்கும் வந்து நல்ல உற்சாகமாக படிப்பாங்க. அப்படியான ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது. அதனால் நல்ல ஆசிரியரும் வந்து படிப்பிக்க வேணுமென்று எனது கருத்தை நான் முன்வைக்கிறேன். நாங்கள் இங்கே வாரத்தால் கணிதம், தமிழ், விஞ்ஞானம் என்ற பாடத்தின் மூலம் நாங்கள் நிறைய பயணப்படுறோம். மற்றது கணித பாடங்களில் சிறந்த ஊக்குவிப்பு இங்கே கிடைக்குது. அது மட்டுமல்ல விஞ்ஞானம், தமிழ் ஏனைய பாடங்களும் இங்கே நடக்க வேணும்னு நினைக்கிறோம். இந்த அமைப்பானது எமது அங்கத்தவருண்ட சிறியொரு பகுதி வேதனத்தை கொண்டு தான் இந்த நிலையத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு நிதி கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் இந்த நிலையத்தையும் இந்த மக்களுக்குரிய கல்வி சேவையையும் நாங்கள் விரிவுபடுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம்.